நாங்க நல்ல குடும்பத்து பெண்கள் சொன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னா தப்பிடுவோம் தப்பின்னு சொன்னா தப்பிடுவோமா என்னடா நடிக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியுமே நல்லா பாத்துக்க மாமா காசு கொடு சொல்லுடி அப்படி சொல்லணும். நீ என்ன சொன்ன? உள்ள தள்ளி உன்னை கும்பிடணும். ஏமா நாக்கு ஒரு மொட்டை நாக்கு. சரி, நீ ஒரு விளையாட்டு கருவி. ஆமாமா ஏன் கை பிடிக்கிற? சும்மா சொன்ன கையும் பிடிப்ப எங்கோ நான் தொடுவ நீ. ஆமா ஆமா, எனக்கு முன்னதே வர வேண்டிய ஏன் இவ்வளவு கால தாமதம்? என்னப்பா? எங்க ஊர்ல இருக்க ஒரு முண்டை முண்டியா? அவளுக்கு எனக்கு சண்டை. எச்சரித்த இரும்பு குண்டை. நான் என்ன நடத்துல உண்டு. எங்க ஆயா சுத்தங்க உண்டு. அது நடத்த ரெண்டு சரி விட்டுன. ஏன்டா லேட்டுன்னு கேட்டா இல்லாத கதெல்லாம் கொட்டி கொட்டி அழகுறேன். அட போய் சாட்டா சொல்லிட்டு போத்தானே. அரண்மனையில வேலைமா எனக்கு சீக்கிரம் வர முடியல. எப்பவுமே சாட்டு தான். அது எப்பவுமே சாட்டு தான். சரி, மன்னரை பார்க்கணும். ஐயோ அம்மா எடிவே நின்னு போச்சு. கையை வைக்கிறாள் தான். என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு என்னாச்சு? உன் வீட்டுக்காரு என்னடா என் வீட்டுக்காரங்க என்ன ஆச்சு? உங்க கணவர் உங்க மன்னவர் சொல்லாடே. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் நடக்குது. ஒண்ணு அழுவு இல்ல சொல்லிட்டு அழுவு ஒரே நேரத்துல செய்யற. மந்தவாதியில கூட 2 ரூபாய் பீடி வாங்கி கொடுத்தாருப்பா. பீடி வாங்கி கொடுத்தா பீடி வாங்கி கொடுத்தா. என் கணவர் பீடி வாங்கி கொடுத்தாரு. மாமா அது மட்டும் கூட இல்ல. மந்தவாதியில சிக்கன் பவன காலுக்கு வாங்கி கொடுத்தாரு. இதுக்கா வாங்கி கொடுத்தேன். என்னடா ஆச்சு? சரி வாங்கி கொடுத்த ரைட்டு. என்ன ஆச்சு? கணவர் ஒண்ணு ஒர்க் பண்ணாதேப்பா. டேய், நீ ராமாபுரம் காட்டுல இருக்க வேண்டியவன். நீ வந்து இங்க தந்து வச்சுட்டு உடனே நாங்க பர்றோம். 4 டவராதா ஒன்னா யார் ராமா
காணாம போற காடு அங்கதான் இருக்கணும் நீ வண்டலூர் காட்டுல ஜூல கொண்டு விட்டுறணும். அப்ப கொஞ்சமா இருக்கிறாங்க அவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க மலை மேல கீழே தள்ளி விடுறவா பக்கத்துல இதோ இங்கதான் நவநகிரீஸ்வரர் இல்ல காலைல போ வெஞ்சதான் தெரியும் மலை அம்மா ஐயா உன்னை ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்த பெண்களை பார்த்து ஆட யாபர நகமத்து கேட்கிறியே யார் நீங்க உங்க அம்மா கிட்டே சொல்ற விடாது தெரிஞ்சுக்க யார் நீங்க முதல்ல வந்தது வரது நகை கைட்டு தங்க வைக்கிற வேலை கைடி குத்துட்டு அண்ணா படுத்து போய் அடிக்கப்படி உட்காந்துக்கிட்டா யார் நீங்க யார் தெரியுமா? யார் நீங்க கொலை கொள்ளை அப்படி என்று சொல்லக்கூடிய இருப்பவர்களிடம் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது எங்கள் வழக்கம். பள்ளிக்காட்டை ஆளுகின்ற வெப்ப நாயக கரெக்ட். அப்படிங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏற்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களா எதுக்கு படுக்கிறீங்க எதுக்காக கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கரெக்ட். ஏன் பாய் அழுக்கு முடிச்சு உன் கையில் கொடுக்க போட்டு சுத்திட்டு வந்து எவ்வளவு நேரமா சத்தியமா கைட்டு குத்துருக்கு சத்தியமா கொடுத்துரு மகிட்ட இது பையன் கொடுத்துரு உள்ளே உன் திரை கொடுத்து இல்ல சவரம் சும்மா தெருவில கடந்துட்டே கையில கட்டு கைட்டு எத்தனை நாள் பல்லு வலிக்கிறதா தெரியல ஊத்த பல்லு வளர்க்காது கையில கட்டு கைட்டு எப்ப 10 படம் 10 நாளா துவைக்காது வச்சுக்கிறேன் இப்படி தெரிஞ்ச கட்டிக்கிட்டே திருப்பேன் அடிச்சு அடியில் எடுத்து கழுத்து போட்ட மாட்டு பூரா பார்த்து 350 ரூபா போட கீச்சு போச்சு. டேய் நல்லா வருவீங்களா நீங்களா
பிறந்த நாள் எடுத்து கொடுத்தாங்க எங்க அம்மா நேத்தா எனக்கு இந்த படம் கட்டிக்கு வாயப்பாட்டு இந்த கீஸ்டானுங்க பாரு அதுக்கு மேல வயிறு எறிகிறா அவன் யாராவது சொன்னீங்க நாங்க கொல்லச்சிலே யாருக்கு சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் வெள்ளை பொடி அடிக்குமா ஏம்பா வெள்ளை பொடி போடு நாங்க மோசமான பொட்டர் அப்படின்னாங்க அதான் நல்லது பேட்ட 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 ரவுடி சொன்னீங்க உங்க அப்பா அம்மா யாரு இருந்தாலும் மொத்த பேர் தீர்த்து தள்ளிடுவோம் நீ உண்மையை சொல்லிக்கிறேன் ஏறுகளே 8 கொலைப்பட்டு வந்துக்கிறேன் நானு யாரு? ஆமா நெட்டு கொலை என்ன கொலை பண்ணி 4 ஈ 4 எறும்பு கேட்டுக்கோ வீரனுக்கான நகை கட்டி கொடுத்தா ஏய் எங்கள் கம்பெனி கதாநாயகி 32வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் உங்கள் ஆசிரியோடு தாய்மார்களும் பெரியோர்களும் இன்னும் நம்மை சேர்ந்த இளைஞரணிகளும் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மேடையில் ஒரு சிறிது நேரம் ஒரு 5 நிமிஷம் கேக்கு கட் பண்ணுறோம். எல்லோரும் அவங்கள மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்து வாழ்த்தணும்னு இருகரம் கூப்பி வணங்கி கேட்குறேன். அண்ணன் ஏத்துட்டார் கிளம்புன காடி போங்க சரி வாப்பலாம் இப்போ சொல்கிறேன் ஒரு ஏன்னா அம்மன் பேரை சொல்லிட்டு கிராமத்து பேரை சொல்லிட்டு சொல்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொடுத்து போட்டு நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன். Happy birthday to you. Yaba, yaba, padupa. Happy birthday to you. Happy birthday, Shivani. Happy birthday, Shivani.
இல்லையம்மா. நீ எங்க போற இல்லையம்மா. நேரம் சில்லற வேலை தான் ஒரு நேரம் விட நிறுத்துங்க அந்த நாளே கிடையாது 24 மணி நேரம் சின்னிட்டாங்க நீ போட்டா இந்த 24 மணி நேரம் சர்வீஸ் மிஷின். அதான் ஏம்மா, இல்லம்மா குடிக்கிறதுக்கு துட்டு இல்ல. ஜாடி இப்ப வித்துட்டியா? கம்பெனி பாதி கம்பெனி ஜாடி அம்மா அப்பா வாய்ச்சிங்களே சிறப்போட வாழ்க்கை தாயின் சிறந்த கோயிலும் இல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தன்னல மக்கள் தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கருணை தாயும் கடவுளும் ஒன்று. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அப்பா நான் சென்ற வெளிநாட்டில் சீரும் சிறப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி நானும் கல்வியை நல்ல முறையில் படித்து சில பட்டங்களை எல்லாம் வாங்கி தாயகம் திரும்பி இருக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம்டா நீ நல்லா படித்து வரணும் தான் எங்களுக்கு ஆசை ஐயா, கண்ணே நமமணி உன்னை காணாத தூரமே ஆரி ஆயிரோ ஆவராரோ
சொல்ல ஆசைப்பட்டு கிடக்குறேன். என்னடா போதோட வாங்க முடியல லேட் ஆயிடுச்சு உனக்கு. என்ன பாக்குறீங்க? என்னடா நான் துணி நாளைக்கு தான் தோக்கலான்னு பார்த்தேன். இவன் இன்னைக்கே தோச்சிட்டான் மொத்தம். அவங்க உன்னை கேட்டாங்களா? உங்களை கேட்டாங்களா? உன்னை கேட்டாங்களா மூதே? எல்லாம் தோக்கிடுப்பா துணியா தோச்சு பழகமா. என்ன பண்ண துணி தைக்கணுமா தெரியுது? ஆ ஏய் மூதேவி, ஆ வெட்டி வெளி போடுறீங்க. ஐயா வெட்டி பீரபலி போடுவேன். வேணாம் எதுக்கு? வெட்டி அப்படிக்கா போட நேரத்து முடுவாங்க. ஆமா. டேய் ஆட்டையா, நான் யார்? நீ எப்படியா பட்டவன்? என்ன கண்டால யார நடுவாங்க? யாரு உள்ள ஓடிப்பா. நான் யாரு? என்னம்மா உள்ள பவுடர் போடுறானே நான் யாரு? வெளியே போறேன் நான் யாரு? யாருக்கு போறேன்? என் பேர் என்ன? எங்க அப்பா பேர் என்ன? நான் கேட்டேன் தானே. ஏய் மூதேவி, உள்ள இருந்து வெளியே வந்து போடுறான். ஒப்பன் வேசக்காரன் வந்தானா அவன் சூத்த கீழ்க்க நான் யாரு? யாருக்கு போறேன்? எந்த ஜோடாலுக்கு போறேன்? தேவர் மூவருக்கு தோல்வி. வார்த்தை தெளிவாக வரணும். டேய் நான் யாரு? எப்படியா பட்டவன்? யாருக்கு போகணும் எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச நாட்டு மக்கள் சொல்லு. இப்ப பாடின பாடு கொஞ்சம் பாடம் பாடா, நீதான் பாடம். நீ பாடா. ஏய் என்னடா உள்ள வேஷம் பூசின்னு வந்துடுறான். ஏய் நான் பச்சி போட்ட சம்சாரம் வைக்கிறேன். நான் பச்சி போட்ட சம்சாரம் வைக்கிறேன். நேத்து கேட்டேன் அந்த ஊர்ல. சத்தியமா சொல்றேன் மூணாவது எழுதாலும் ஒரு 10 வருஷம் கூத்தாங்க. அவன் பாடுற பாட்டு எனக்கே உண்மைதான் சொல்றேன். ஐயப்பா அது ஒரு கொஞ்சம் வரி எடு. அதை கேட்டேன். இல்ல ஒரு வரி எடுா. நான் கேட்டது உங்களுக்கு என்னடா? ஒரு வரி எடு. நான் கேட்டேன். அவங்க என்ன கேட்டேன்? என்ன காலத்தை முதல்ல கேட்டேன்? உக்கா நீ நல்லா படிக்கிறா. நான் தான் படிக்கிறது முட்டாளு. டேய் அந்த அளவுக்கு படிச்சிருந்தா கூத்தாட வரோம் நாங்க. ஆமா சொன்ன மாதிரி உண்மைதானே? ஆமா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க. ஏன்டா காலத்தை முதல்ல கேட்ட பதில் சொல்லு. பதில சொன்னீங்க. நான் என்ன பண்றதையா? அது மறந்துட்டியா? இல்ல அது இல்ல மறந்துட்டேன். இல்ல வேற என்ன? நீங்க நல்லா தூங்கி ஏந்தி இப்போ வரீங்க. அடடா 10 மணில சூத்துக்கீங்க. அதனால என்ன பண்றது தெரியல. தெரியலையா? சொல்லுவா ஐயா. போய் செஞ்சு போட பரவாயில்லையா? சரி வாங்க. ஆரம்பிக்கிட்டா? சரி வாங்க. டேய் யார் தெரியுமா? இந்த வல்லவராய் கொண்டு ஆளக்கூடிய வானவராயனா வானவராய. வாட்சி சுத்தனா இல்லையா? இல்ல கோழி சூத்தேன். வாட்சி சுத்தாங்க. வானவராய செவுட்டுக்காது என் காது. காது கேட்காது. டேய் ஆமா என்ன வெல்லவா கொல்லவோ எவரேனு கிடையாது. ஏன் தெரியுமாடா? சத்தியமா மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா? வெள்ளவ கொள்ளுவா யாருமே கிடையாதுடா. இந்த குறுக்கியா சைடு உதவி எங்க வாங்குறது எங்க வந்து சொல்றேன். சத்தியமா குறுக்கியா சைடு உதவ வாங்கினா 15,000 ரூபாய் கட்டிட்டாங்க. எனக்கு நீ கட்டி சத்தியமா நீ என்ன கட்டிட்டு வந்த? என் பெருமை சொல்ல சொல்லப்பா. போறா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல நாடகம் மழை மழை சரி போனா போய் சொல்லிட்டு அவன் என்ன ஊருக்கார என்ன பண்ண மழை பெய்யுதா நாடகம் நிப்பாட்டுறமா மொத்த துட்டு வாங்கி போயிடுப்பான்னு 52,000 ரூபாய் பேசணும். கையில குத்துட்டாங்க. வந்த வேனே ஓட்ட முடியல. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல பத்துன்னு அம்மா ஒண்ணு சொல்லு இல்ல சரி இல்ல அழுவு ஏதோ மூணு வருது கட்டில ஐயோ வருது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல பத்துந்தான். இப்ப பேச வந்து வசனம் பேசுவான். பெண்ணே கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கணும். அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு தலைவருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி வரான். ஏமா குடிகார கூட்டம் ஒண்ணு 10 அம்மா போய் காலை மேல போட்டு பெண்ணே கட்டி பிடித்து முத்தம் மூஞ்சி புள்ளா ரத்தம் பாவம். அவங்க வீட்டுக்காரன் வந்துட்டான். கட்டி போட்டு குமுறுறாங்க வாஜர். நல்லா தூங்குற நாட்டுக்காரங்க எல்லாம் ஐயோ காப்பாத்து ஐயோ காப்பாத்து. பார்த்தா தலைவர் உதவ வாங்கிக்கிறது. காலில் போய் அதை குறையா கெஞ்சுறேன். அதை குறிக்கார சொன்ன மாதிரி ஓ சாமி அவ என் பொண்ணடிக்கு முத்த கொடுத்தாவ அவன் சூத்தக்கிங்க பண்ண சாங்க சூத்து மேல போட்டாங்க. 15,000 ரூபாய் கட்டி தேவையா பாரு நீங்க யார் சூத்த அவன் கேட்கிறான். ஏண்டா காலத்தாமதம் கேட்டு அதை சொல்ல தெரியல. நீ உதவாங்கதெல்லாம் இங்க வந்து சொல்றிய. சரி விடு அதெல்லாம் விடு. நான் தான் கூத்தாட வரேன். எங்க ஆத்தா கூட கூத்தாட வரா. எங்க ஆத்தால என்ன தேவையா பையன் கூப்பிடுறேன். யாரு நீ? 8 லட்சம் ரூபாய் மாத்தாவை கேப்பேன், அம்மாவை கேப்பேன், முசித்தாத்தால கேப்பேன், பெரியாத்தால கேப்பேன், எல்லாரும் கேப்பேன். திருப்பி பணத்தை கொடுத்தா திருப்பி கேட்கலாம்ல. திருப்பி பணத்தை கொடுத்துட்டேன். குத்துட்டு எப்ப கொடுப்பீங்க? நாளைக்கே கூட கொடுத்துருவேன். டேய் அது போகட்டும். ஏன் திரும்பி என்ன கொல்ல முடியும் வெல்ல முடியாதுன்னு சொன்னேன். முதல் வாசப்படியில் ஏத்தமா இருப்பது
இல்ல முதல் வாழப்படையில் ஏற்ற மாதிரி இருக்கிறது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரடா ஆஞ்சநேயர். ஆமா. இரண்டாவது வாசப்படையில் ஏற்ற மாதிரி இருக்குது ஐநாரப்பன். ஆமா. எனக்கு காவலுக்காக 2 பேர் வச்சிருக்கேன். மூணாவது வாசப்படையில் ஏற்ற மாதிரி இருப்பது டேய் நான் பில்லி சூழி ஏவல் கட்டி கட்டு கட்டி வச்சிருக்கேன். பில்லு சொன்னியமா? ஆமா. அப்படி இருக்கே இந்த 3 பேரும் தாண்டி வந்துதான் என்ன கொல்ல முடியும். எப்பா பில்லு சொன்னியா விளக்கத்தை? டேய் 7.5 கோடி மந்திரம் தரணும் தெரிஞ்சவங்க. சரி உட்காரலாமா? எதுக்கு நீ நான் பார்க்கலாமா? டேய் அது மட்டும் இல்லடா கூடு விட்டு கூடு பாய்வது மந்திரம் தந்திரம். டேய் அது மட்டும் இல்லடா மோடி கூட கொண்டா. சரி உட்கார பார்க்கலாம். என்ன கொண்டதுக்கு நான் பொறுத்து வரணும். உட்கார 2 பேரும் மோதி பார்க்கலாம். உன் பால் அதிகமா என் பால்? டேய் அவர்கிட்ட மோதாத. உன்ன மாதிரி அதான் மாய ஜலம் மந்திர ஜலம் கூடு விட்டு கூடு போயன்னு சொல்றாரு. நீங்க கூத்தாடிங்கிற உன்ன மாதிரி அவர் ஊட்ட கூத்தாடு போறாரு. வானாண்டா அவர்கிட்ட போவாரு. லோல் போட்டு 45 நாளுக்கு அவன் இருந்து வாங்கின வரண்டா அதெல்லாம். அதுக்குதான் சொல்றது. அதெல்லாம் வாங்கிட்டு தான் கூத்தாட வந்துக்கிறேன். நீ ஆமா ஆமா நீங்க சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க. டேய் முடிஞ்ச பக்கத்துல போறேன் போக போக பாரு செத்துரு வச்சாக்குறேன். சரிங்க. ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரே மகள் ஒப்பற்ற மகள் யாரு தெரியுமாடா? யாருங்க? அருணாச். அருணாச் ஒரே மகள். ஒப்பற்ற மகள். ஆசையோடு பாசத்தோடு பண்போடு அன்போடு வளர்த்தவன் நானடா. அப்படி இருக்கும்போது அழுது சென்று யாரை சந்திப்பது வழக்கம்? என்னோட மகளை சந்திக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. அடுத்து சென்று யாரை சந்திப்பான்? யாரை சந்திப்பது வழக்கம்? கரெக்டா வந்தவாசிக்கு போய் சாப்பிட நாமப்பனை பார்த்து ஒரு கோட்டை வாங்கி அங்கே கலந்து சாப்பிடுறது வழக்கம். குடிக்கிற குடிமலை விட்டு போதாடா. ஏய் மூதேவி குடிக்காதடா. குடிச்சா குடும்பம் கெட்டு குட்டி சேவரா போறடா. குடிக்காதடா கம்மியாட்டி குடிக்காத. யாரு நீ சொல்றாரு? அட பாய்ங்க உத்திரமேரு ஒயின் சாப்பாடு. என்ன பார்த்தா சொல்ற? உன் மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதுடா. உத்திரமேரு ஒயின் சாப்பாண்ட இவன் மூஞ்சி நாய் நக்குதா? நாய் மூஞ்சி இவன் நக்கா நாயை கட்டி பிடிச்சின்னு பத்துனா. ஆனா அதுல ஒரு நன்மை நடக்குது அம்மா. அந்த நாய் இவனை மாரியே 8 குட்டி போட்டுக்குது. உத்திரமேல ஆராய்ச்சி பண்ணீங்க. நான் யாருக்கு போட்டு யாருக்கு போடுறது? நாய் குடி ஒண்ணு மாதிரியே இருக்குது. ஒண்ணு மாதிரி இருக்குடா. தோலை உரிச்சிருவேன். தோலை உரிச்சு அப்படியே வைக்காத. உப்பு போட்டு வை. உப்பு கடை போட்டு நாத்தாச்சு போட்டோம். ஏய் இருந்தாலும் என்னோட மகள் அருணாச்சை சந்திக்க வேண்டும். சீக்கிரம் புறப்படு. ஏடுமாட நீ மேல வந்து இலை போட்டா ஏய் என் மகன் மேல பாசத்துல என் மனைவி மறந்து விட்டேனடா. நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டியா? டேய் என்னோட மனைவி வீரவல்லியடா. வீரவல்லி. ஆமா மனைவி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஐயா 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 நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்க? பரவாயில்ல ஐயா. நல்லா இருக்கிறேன். உங்க பைப்புல நல்லா இருக்கறேன் ஐயா. ஏதோ ஏதோ பண்ணிட்டு. ஆமா சத்தியமா நல்லா இருக்கறேன். ஆமா என்ன மனைவி பார்த்தாயா? ஐயா நீ எவ்வளவு ஓட்டமா ஓடி வர? எதுக்காக? நானும் பார்த்தேன். சொல்லுங்க. அம்மா வயிற்றுல வர சொன்னியா? ஆமா ஓட்டமா ஓடுனேன். ஓடுன ஆளு அம்மா எங்க? அந்த அம்மா ஒத்துக்க மாட்டா. எதுக்கு? ஒத்துக்க மாட்டு பாரு. எதுக்குடா? ஐயா ஐட்டு வர சொன்னாரு. ஆமா ஐயா ஐட்டு வர சொன்னாரு. அதான் ஐட்டு வர சொன்னாரு. சொன்ன உடனே அப்படின்னு சொன்னாரு. ஏய் வார்த்தை சொன்ன உடனே உடனே போய் பார்த்தேன். ஐயா சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை. உள்ள போய் பாக்குறேன். அரண்மனையில போனேன். ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு போனேன். போன உடனே முன்னால போன ஆளை காணோம். ஓ ஒருவேளை பின்பக்கமா இருக்குமோ? பின்பக்கமா இருக்குமோ? சமையல் கட்டுல. அதனால பின்பக்கமா போய் பார்த்தேன். அம்மா அம்மான்ற கதவு ஐயா. அம்மா இங்க தட்டி எழுப்புவ. கதவு ஐயா. அம்மா இங்க தட்டுவ. கதவை தட்ட. அந்த கதவு தட்டுறேன். இப்படி தட்டினா கேட்க மாட்டாங்களா? அதனால கதவு கை பாவனை கதவு தட்டி எழுப்புறேன். அம்மா உள்ள இருக்கிறியா இல்லையா? கேட்ட உடனே பாக்கல. குரல வரல. எட்டி பார்த்து ஆளே காணோம். அம்மா தூங்கி இருப்பாங்கடா. ஐயோ ஏன் கேக்குற? பெட்ரூம் உடைய எட்டி பார்த்துட்டேன். பெட்ரூம்ல எட்டி பார்த்துட்டியா? ஆளை காணோம். அது உள்ள வரைக்கும் போயிட்டு வர. ஐயோ அம்மா ஐயா கூப்பிட்டுக்கறாருல. அம்மா கூப்பிடுமா அதுக்காக? கூப்பிடுமா. போய் வந்தேன். போயிட்டு ஆளை காணோம். நானும் பார்த்தேன். அப்ப எங்க தான் ரொம்ப நாளா ஆச்சு. பாத்ரூம்ல பார்த்தா சலாக் புலாக் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை எந்நேரமும் இந்த நாய்க்கு இதே கேடாகுதுன்ட்டு நாய் வந்து தொட்டில தண்ணி நக்கத்துக்கொள்ளுது. நாய் சலுக்கு சலுக்குன்னு. சரி இந்த நாய் நீ விடக்கூடாது. எடுத்துக்கணும் கல்லு.
எடுத்துக்கணும் வேகமா தந்தா ஓடி போடும் நாயின்ட்டு பொறுமையா கது தந்து இப்படின்னு பாரு அம்மா சூத்து வைக்குதா நானா பண்ணும் நானா ஐயா சின்ன கோயிலுக்கு பக்கத்து வீட்டு கோயிலுக்கா பக்கத்து வீட்டு கோயிலுக்கு கை ஐயா வருஷம் ஒரே ஓட்டம் அப்ப அப்படி கூப்பிட்டு பாரு தூக்கி சொன்னு துணி சிக்கல்ல ஒரே ஓட்டம் தூக்கணும் ஒரே ஓட்டம் ஓடி நானும் பாக்குறேன் கடைசி என்ன வேலை பார்த்தீங்க சுவாமி தங்களின் மனைவி வீரவல்லியை வாழ்க 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 பல்லாண்டு வாழ் பல்லாண்டு என்னங்க நாம் இருவரும் வெகு நாட்கள் ஆகின்றது இப்படி கண்ணன் மணி மேல சாதிச்சு என்ன செய்வது நம்மளுக்கு முகத்துல காட்ட விடாதே முழு தேங்காயம்மா வந்துடும் பாதி தானே முழு தானே தூக்கி அடிப்பீங்க அரை கிலோ வரும் இப்போ ஆமா நான் பாக்குறேன் நீ வந்து பாடுவா அவங்க நடுகிற கம்ப்ளைண்ட் பையன் நீ வந்து மாமா மயங்கிடலாம் தொடாமல் ஆடுவதற்கு இப்படி தொட்டு ஆட்டம்னா கண்ணு வரும் எந்த காலஞ்சானும் நீ வலை சிலை வடிப்பான்
பாரு ஏய், நீங்க தான் அண்ணன், நீங்க தான் பாடணும். அவங்க கூட போடுறப்பா தம்பி ஏய்மலா வீரவல்லியா நாகவல்லி? வீரவல்லி என்னடா நம்மளுக்கு அடிக்க வச்சுட்டானுங்க, கல்லல் அடிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் பாட தேவல. நம்மளோட மகளை மகளை பார்க்க வேண்டும். ஆகட்டும், ஓடி வந்து கங்கையை போல் ஒருவர் இல்லை இந்த பூமிதனில், கங்கையை போல் ஒருவர் இல்லை தம்பி என்றால் பரதனை போல் ஒருவர் இல்லை, தனு என்றால் அர்ஜுனனை போல் தனுசு இல்லை. இந்த உலகத்தினில் பெண்ணாக பிறந்தால் முதலில் தாய் தந்தைக்கு அடிமை, பிறகு அண்ணன் தம்பிக்கு அடிமை, பிறகு கட்டின கணவனுக்கு அடிமை, மாமியார் மாமனாருக்கு அடிமை. ஆனால் பெண்ணாக பிறந்தால் பூமாதேவி போல் வாழ வேண்டுமாம், கங்காதேவியை போல் வாழ வேண்டுமா. பெண்ணுக்கு பொறுமை இருக்கணும். அப்பேற்பட்ட சீரும் சிறப்பும் படைத்த இன்னும் நீர்வளம் நிலவளம் சகல வளங்களும் பொருந்திய இயற்கை கொஞ்சம் நாடு, பெருமைக்குரிய நாடு, அமைதியான நாடு, அமைதியான மக்கள். அப்பேற்பட்ட மக்கள் இன்னும் விநாயகப் பெருமான் அருளை பெற்று முருகப்பெருமான் தமிழ்க்கடவுள் முருகர், தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் அருளை பெற்று இன்னும் மாரி வீரி துர்க்கி அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தேவதைகள் அருளை பெற்று சீரா சிறந்த மலை சிறப்பற்று ஓங்குமலை பேராய் பெருந்தமலை பெருமை வாழுமலை மக்களை பார்த்தவர் ஏகாமரநாதர், அக்னியை பார்த்தவர் திருவண்ணாமலையில், ஜலத்தை பார்த்தவர் சிதம்பரம் நடராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க. அத்தன்மை போல் தவளகிரி ஈஸ்வரன் அருளை பெற்று சுற்றிலும் மலை, ஒருபுறம் கங்கை, அப்பேற்பட்ட எழில் கொஞ்சம் நாடாக விளங்கக்கூடிய இன்னும் பண்டாரந்தூர் பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய கிராமம் இது உள்ளே இருக்குதுன்னு தெரியல. ஏன்பா வேன்கார என்ன எடுத்து போய் காட்டில் விட்றேன்னு பார்த்தேன். நான் காட்டில் இருக்குது, இன்னும் இது வழிக்குது. அங்கே நின்று வரும்போதே ஒரு 4 வீடு இருக்குது. அங்கே நின்று கேட்டால் உள்ளே வாங்கப்பான்னு சொன்னால் இயற்கை கொஞ்சம் நாடாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நீர்வளம் நிலவளம் சகல வளங்களும் பொருந்திய வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைனாலும் கங்காதேவி அருளை பெற்று எல்லோரும் பெருமையோடு வாழ வேண்டும். மாரி வீரி துர்க்கி கங்காதேவி அப்பேற்பட்ட அருளை பெற்ற தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். எப்பவுமே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நோய் இல்லாத இருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதுதான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அப்பேற்பட்ட இன்னும் பண்டாரபுரம் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் அம்மனுடைய பேரால் எங்கள் ஆரணி ஸ்ரீ கோலியம்மன் நாடக மன்றம், ஆரணி ஸ்ரீ கோலியம்மன் நாடக மன்றம் நம்மளது 2 கம்பெனி இருக்குது. ஒன்று தெருக்கூத்து கம்பெனி இருக்குது, மகாபாரதம் ஆடுவோம். எப்பாவது ஒரு டைம் தான் நம்ம இடத்துல வருவோம். நம்ம 15 பிள்ளைங்க தான் இந்த கம்பெனி பார்த்துருக்குறாங்க. எப்பாவது ஒரு டைம் தான். இப்போ கூட வந்தது 5-6 பாரதம் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி நேற்று தான் வந்தேன் நாடகத்துக்கு. அப்பேற்பட்ட நம்மளது 5 தலைமுறை கம்பெனி, என் தலைமுறையோட 5 தலைமுறை தெருக்கூத்து. இந்த கம்பெனி பாரம்பரியமான கம்பெனி, ஒரு 30 வருஷத்து கம்பெனி. கவுரி காஞ்சி எப்படி சொன்னால் காஞ்சி காமாட்சின்னு ஓடி இந்த கம்பெனி, அந்த பேருக்கு தான் அதை வச்சுருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவர்களும் அருமையாக
ஒரு ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்து, ஒரு கும்பாபிஷேகமோ ஒரு சீமந்தமோ கட்டாயமாக ஒரு மக்கள் பார்க்கணும். அப்பேற்பட்ட புண்ணியமா சீமந்தம் கும்பாபிஷேகம். அப்பேற்பட்ட கும்பாபிஷேகம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பெரியோர்கள் என்னும் உபத்தலைவர், நாட்டாமைதாரர் இன்னும் இந்நாள் தலைவர், முன்னாள் தலைவர், தர்மகத்தவம், அப்பேற்பட்ட உயர் திருவாளர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி எங்கள் நாடகமன்றத்து ஸ்ரீ ஆரணி கோழியம்மன் நாடகமன்றத்தை வாழ்த்தி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். ஆள்போல் தயர்த்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாக எல்லாம் அல்ல என்பெருமான் அருளும் கங்காதேவருடைய கிருபையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம். அப்பேற்பட்ட இன்னும் என்ன ஒரு பிஎஸ்சி டிராவல்ஸ் சாந்தகுமார் விநாயகம், சாந்தகுமார் விநாயகம் இன்னும் 100 ரூபாய் எங்கள் கம்பெனியில் இன்னும் கதாநாயகியா நடிக்கக்கூடிய சிவா என்று சொல்லக்கூடிய குழந்தையை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். ஆள்போல் தயர்த்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாக விளங்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்லுள்ளம் கொன்ற இன்னும் இங்கே ஒருத்தர் 51 ரூபாய் கொடுத்தாரு. அவர் பேர் போயிட்டாரா? என்று வண்டியபுரத்துக்கு காவலாக இருக்க வேண்டும். சத்து கேட்கிறது. என்னை படைத்து விட்டான்.
வண்டிய மரத்தை கொண்டு வர சொன்னீங்க. இப்போ அம்மா தாயே வந்து கொண்டிருக்கிறேன். மூடங்கட்டவளே, அம்மா முறை தெரியாதவளே, முட்டாளே, யாரிவன் யாரிவன் தாயே கோபப்படாதீங்க. யாரி வச்சு கொடுத்தீங்க? யாரிவன் காதலிக்கு போய் முட்டு ஓடியாரே. யாரி விட தெரியும் என்ன புடிச்சு கொடுக்குறீங்க? அம்மா என்னோட காதலி தாயே, அறிவற்றவளே, வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஒருவர் கையை பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறேன். கோபப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் தாயே. உண்மையாக உண்மையாக. இவன் யார்? இவன் யார்? அம்மா காதலி காதலி இங்கே எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் தேகம் புல்லா எரிகிறது என்று சொன்னால் இந்த ஒருவரை பிடித்துக் கொண்டு நீங்கள் கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் மறக்கவில்லை. பயப்படாதீங்க, அவங்க என் தாய். பயப்படாத தைரியமா இரு. அம்மா உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றுவேன். உண்மையாக உண்மையாக வன்னிய மரத்தை கொண்டு வந்து எங்களை மன்னித்து விடாமா. அறிவற்றவர்கள் டூவிட்டா பாடுகிறா டூவிட். அம்மா வன்னிய மரத்தை கொண்டு வருவாயா இல்லையா? இப்போ இதே புறப்படுகிறேன். எங்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவனிடத்தில். அம்மா நிச்சயமாக நீ சொன்ன வார்த்தை அதை நான் நிறைவேற்றுறேன் தாயே. அந்த வானவராய கோட்டையில் இருக்கிற வன்னிய மரத்தை கொண்டு வந்து வானவராய உனக்கு வாயற்படையில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய். அதுக்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் தாயே. உண்மையாக உண்மையாக. அப்ப இந்த சின்ன புத்தி எங்கிருந்து வந்தது? என்ன அம்மா எங்களை மன்னித்து விடாமா. அவங்க தாய் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்படியா? எனக்கு கும்பாபிஷேகம் செய்தால் வன்னிய மரத்தை கொண்டு வந்து என் தேகம் புல்லா எரிகிறது. எனக்கு கும்பாபிஷேகம் செய்தால் நானே இந்த மகனுக்கும் உனக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படியா? மரத்தோட வருவேன். உனக்கு ஆலயம் அமைப்பேன். செய்தால் என்னுடைய ஆலயம் முன்பதாகவே உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறேன். உண்மையாக உண்மையாக சீக்கிரம் இப்பொழுதே சீக்கிரம் என்ன இந்த விவரம்? என்ன விவரம்? அம்மா வன்னிய மரத்தை காவல் வைக்கும் நான் வன்னிய மரத்தை கொடுக்க மாட்டேன். அம்மா என்னுடைய பிள்ளை அந்த வன்னிய மரம் என் கும்பாபிஷேகத்துக்கு தேவைப்படுகிறது. என்ன தாய் சொல்லை தட்டாத பிள்ளை நீ அல்லவா? அம்மா இந்த காவல் வைக்க வன்னிய மரத்துக்கு அம்மா நீங்க சொல்வதென்றால் ஏன் மார்பேது அளித்தால் நான் 3 நாட்கள் மழை கடிச்சு ஆகட்டும். அப்படியே அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்லலாமா? உன்னை நம்பினவருக்கு துரோகம் செய்ய மாட்டாய். ஆமாமா. அதனால் என்னுடைய கரத்தினால்
ஓங்கி ஓர் அரோகர் இருந்தால் மார்பு மீது தாய் கரெக்டால் மாடையம்மா பிராணம் போய்விடும். ஆமாம் அம்மா. அவன் கரெக்டால் என் மார் மீது அடித்து விட்டு எடுத்து செல்லட்டும் அம்மா. ஜெய ஸ்ரீராம். ஜெய வள்ளியா. அம்மா தாயே, என் மகன் அனுமந்தன் தாய்க்கு மரியாதையும் பாசமும் கொடுக்கக்கூடியவன். உன்னுடைய கரத்தினால் அவன் மார்பு மீது ஒரு குத்து அவன் மூச்சடைந்து விடுவான். அகட்டும் தாயே. பிறகு அந்த வன்னி மரத்தை கொண்டு வா. எதற்காக மார்பின் மீது? ஏங்க நீங்க மார்பின் மீது குத்தும் போது ஏறி கழுத்து கடிச்சிடுவாங்க. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் அனுமந்தன். அனுமந்தா, அம்மா இந்த தாய்க்காக அந்த வன்னி மரத்தை கொடுக்க வேண்டும். நீ உன்னை நம்பியிருக்கிறானே இந்த நாடாள மன்னன், அவனுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன் கரத்தால் குத்தி அந்த வன்னி மரத்தை கொண்டு வா. பிறகு பார்க்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது என் கரத்தால் ஏரிக்கு முன்னே பிபி இருக்குது. நம்ம எல்லாம் மறந்துடுவோம். செத்து சாப்பிட்டு கூட போக மாட்டானுங்க. என்னங்க அதெல்லாம் இருக்கட்டும். சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாமா? ஆகட்டும். கேட்டு வாலிங்க. ராசி கேட்டு வாலிங்கதான் கசம். கேட்டு வாலிங்க. படிக்கலாம். எப்படி வாலிங்க? பாலிங்க. நிம்மதி அம்மாரி மன குடிகாரன் வீட்டுக்காரன் படிக்க வேண்டிய இடத்துல நீ என்னடா பண்ற? என்னடா பண்ற? எந்திரிச்சு தொலைடா. போய் தரப்போ. போய் காட்டுல. வாயிற்படியை தாண்டி வந்து விட்டோம். ஆமா, இங்க பாருங்க, இதுதான் எங்க அப்பா அம்மா இருக்கிற ரூமு. இந்த ரூம் தானா? இந்த அறையில தான் இருப்பாங்க அவங்க 2 பேருமே. அந்த அறைக்கு உள்ள ஒரு அறை இருக்குது. இந்த அறைக்கு உள்ள ஒரு அறை இருக்குது. எங்க அப்பாவை தாண்டி போய் தான் அந்த வன்னி மரத்தை எடுக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. இது பாக்குறேன் 4-5 அடி கூட இருக்க மாட்டேன் பழகுது நீ. இப்ப என்ன சொல்ல வர? மொத்தமா அப்பா சமாளிக்க முடியுமா உங்களை இருந்தா பாக்குறேன் நானு. உங்க அப்பா என்ன விட அதிகமா ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. எங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு குஜமணவர கவீர மிக்கவர். அப்படியா? ஆமா, எங்க அப்பா சுண்டி பார்த்ததே கிடையாது. பொண்ணு பிள்ளை கூட யார் அருள் இருக்கு பட்சத்தில் இப்போது திருமணம் செய்கிறோம்.
ஈடுபடியாக வாழ்ந்திருக்க வேண்டும், சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படியாக